Good morning, everybody. Welcome to the live market analysis. Futures and options trading opportunities explore பண்றோம் live market analysis எல்லாமே என்ற பேர்ல இதுல நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து மண்டே டு ஃப்ரைடே 11 AM அனலைஸ் பண்றோம். அப்ஜெக்டிவ் என்ன? ஒரு கிளியர் ட்ரேட் பிளான், எங்க என்ட்ரி பண்ணணும், லாங் எங்க, ஷார்ட் எங்க, ஸோ ஆப்ஷன்ஸ்லயும் அது மாதிரி எந்த ஸ்ட்ரைக் எடுக்கலாம், எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம், இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்டோட ஒரு ட்ரேடை நம்ம பிளான் பண்றோம். அதே முன்னாடி ரிசல்ட் என்னவோ அதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பிளான் வரும்போது ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேல பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு 1250 இருந்து 1700 இதான் நம்முடைய 2 ட்ரேடுக்கான ரிஸ்க் அமௌண்ட். அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம்? 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 1500 ரூபாய். அண்ட் ரிவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 750 ரூபாயில இருந்து 1500 ரூபாய். 1:1 2:1 வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட், ரெகுலர் ப்ராஃபிட், கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட், அதான் நம்மளுடைய தாரக மந்திரம். அண்ட் ரிஸ்க் பர் ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்ரேடுக்கு நம்ம 30 பாயிண்ட் வைக்கிறோம், 750 ரூபாய். அந்த மாதிரி 20 ட்ரேடுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். அப்படின்னு சொன்னா எவ்வளவு? 15,000 ஃபார் நிஃப்டி ட்ரேட் ஒரு லாட்டுக்கு. அது எவ்வளவு நாளைக்கு? ஒரு மாசமா, ஒரு வருஷமானா இல்ல லைஃப் டைம். இஃப் யூ லூஸ் 15,000 we quit from the trading. இப்போ 20 ட்ரேடும் நமக்கு தொடர்ந்து லாஸ் வந்தாதான் இந்த 15,000 லாஸ் வரும் இல்லையா? அப்ப 20 ட்ரேடும் நம்மளுடைய மெத்தடை யூஸ் பண்ணும்போது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ரொம்ப அரிது. ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு என்ன பண்ணணும்? டபுள் வைக்கணும். 2700 3000, ஒரு ட்ரேடுக்கு 1500 1850, ரிவார்டு 1500 2500. ஸோ ஒரு ட்ரேடுக்கு 1500 ரூபாய்னா 20 ட்ரேடுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும்? லைஃப் டைம் 30,000 ரூபாய் லைஃப் டைம் ரிஸ்க். இந்த 30,000 லைஃப் டைம் ரிஸ்க் எடுக்கணும். 30,000 லூஸ் பண்ணா நம்ம இந்த ட்ரேடை நிறுத்திடணும். ஆனா நம்ம தொடர்ந்து 20 ட்ரேடும் லாஸ் ஆனாலும் அது நடக்கும். அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. செபி சொல்லுது 10ல் 9 பேர் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் லூஸ் பண்றாங்கிறது உண்மைதான். பிகாஸ் தேர் இஸ் நோ கிளியர் ட்ரேடிங் பிளான் வித் தேம், தேர் இஸ் நோ மெத்தடாலஜி. ஸோ நம்ம இன்னொரு ரூல்ஸ் என்ன சொல்றோம்? எப்ப நம்ம என்ட்ரி கொடுத்த பிறகு நமக்கு சாதகமா ஒரு 10-15 மினிட்ஸ் நகரலன்னா எக்ஸிட் வித் பிரேக் ஈவன், எக்ஸிட் வித் ஸ்மால் ப்ராஃபிட், ஈவன் எக்ஸிட் வித் ஸ்மால் லாஸ், நத்திங் ராங் இன் தட். ஸோ அதே இன்னொரு ரூல் என்ன சொல்றோம்? பிரைஸ் நம்ம கொடுத்த ஏரியா கிட்ட வந்துடுச்சு, பட் ட்ரிகர் ஆகல, தென் நெக்ஸ்ட் டைம் இட் கோஸ், அப்ப அதை கிட்ட போகும்போது அப்ப எடுக்கலாமா? நோ. இந்த 2 ரூலும் நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்மளுடைய ரூல். ஸோ 1 or 2 ட்ரேட்ஸ் போதும். ஒரு ட்ரேட்ல லாபம் வந்தாவே இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போட்டு போயிடலாம். ஓகே, ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டலுக்கு அது ஒரு பிக் ரிட்டர்ன்றதை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு வந்துடலாம். இன்னைக்கு ட்ரேடிங்கான வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? யா, குட் மார்னிங், குட் மார்னிங் எவ்ரிபடி. மேடம் ஸ்ரீதர் சார், வசந்தா சார், ஆண்டவலி மேடம், குட் மார்னிங் கலை மேடம் சார், குட் மார்னிங் சுரேந்தர் சார், குட் மார்னிங் ஆல். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்கா என்ன பண்றோம்? இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம போட்டு வச்சிருந்தோம். ஃப்ரைடேல நம்ம என்ன பண்ணோம்? நிஃப்டி வந்து இங்க மேல இங்க வந்தா செல் பண்ணலாம், கீழே 2068 கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். இதுல ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் attached and bounced, it went up to high of 149. Okay, so 22,068ல நமக்கு என்ட்ரி கொடுத்து went up to 149. Okay, that's a good move. Okay, second time also it came very close and it went up to high of 165. It's a great move, right? So in the volatility ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மூவ் கிடைக்குது. But they are all good, great moves. I hope you will be following it. இது வந்து நடந்தது ஃப்ரைடே அன்னைக்கு. சரி, இன்னைக்கான வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிச்சலாம். அதுக்காக நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போகிறோம். I'm going to change this for today's activity. Then I'll remove everything. We'll have fresh look and what's happening around அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான விஷயம் என்னது? இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் அப்படின்றத ஒன்று பார்க்குறோம். ஸோ அந்த டபுள் டாப் நமக்கு ஒரு கிளியர் சிக்னல்ல கூட கொடுக்குது, அலர்ட் அப்படின்னு சொல்லுது. பட்டாருங்க, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? ஒரு டபுள் டாப். ஸோ அதை மட்டும் நான் சார்ட்
ஓகே, ஸோ இந்த சார்ட்ல டபுள் டாப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்க நமக்கு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்தாச்சு. குரூஷியல் பாயிண்ட். ஸோ நமக்கு குரூஷியலா இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் அ குரூஷியல் பாயிண்ட் அண்ட் 21,900. போன வாரமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் த ஏரியா 21,900 to 21,800. திஸ் இஸ் தி சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா இன்னைக்கு அங்கதான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இட் பவுன்ஸ்டு பேக், ரைட், ஜஸ்ட் பவுன்ஸ்டு பேக். சரி, இன்னைக்கு தேதிக்கு இந்த இடத்துல முக்கியமான ஒரு இடம். ஸோ அதே மாதிரி ஒரு பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இம்மீடியட்டாவே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இங்க பில்டப். இந்த இடத்துலயே செல்லிங் ப்ரெஷரும் இந்த ஓவர் கம் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 29,100 கரண்ட்லி அதோட பேட்டல் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்க இருக்குது? இங்க சப்போர்ட் ஏரியாவா நம்ம என்ன பார்க்கிறோம்? 21,900 இஸ் பேட்டல் ஜோன். லோவர் ஏரியா எங்க இருக்கு? 22,100. 200 பாயிண்ட் இந்த ஏரியால தான் சண்டை. ஓகே, ஏரியா அப்படின்னு சொல்லி மேல எங்க வரணும்? 200 தாண்டணும். 200 தாண்டா நம்ம பயிரா மாறுவோம் டெம்பரரியா. அண்ட் இட் இஸ் காட் இட்ஸ் ஓன் 2,345 இஸ் த டார்கெட். இது வந்து நெக்ஸ்ட், இது வந்து பிக் பிக்சர்ல போட்டுட்டு இருக்கிறேன். So that 100 but 100 to 200 is the area where it will struggle. 22,000. இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா then there could be a 150 points ஆகும். சரி, இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன்ஸ் தான் நம்ம கவனத்தில் எடுக்கணும். முக்கியமான ஒரு விஷயமா சொல்லிட்டே இருக்கிறோம். anything goes wrong, anything goes wrong, the fall is going to be slightly huge. எவ்வளவு பாயிண்ட்? 1000 பாயிண்ட் கீழே இறங்கணும் அப்படின்னு சொன்னா இங்கிருந்து fall by 1,000 points. So it is likely to go down by 1,000 points. Then what is the target? Election result முன்னாடியா பின்னாடியா தெரியாது. But this is on cards. This is on the cards. 21,008. இது முதல் கட்டம், ரைட்டா? இது வந்து முதல் கட்ட இறக்கம். ஓகே, இது முதல் கட்ட இறக்கம். இதுல இருந்து பவுன்ஸ் ஆகலாம், ரைட்? இஃப் இட் பிரேக்ஸ் இதுல இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகலாம். அதையும் உடைக்கலாமா? எது வேணா நடக்கலாம். பட் we should be ready to buy. இந்த ஏரியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பை, ஸ்ட்ராங் பை முதலிடம். இன்னொரு டிப்பு கிடைச்சா நல்லது. இந்த 2 டிப்பு தான் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப இட் மே பேக் டு இட் ப்ரீவியஸ் லெவல்ஸ். அதனால இந்த மாதிரி ஒரு 2 இடம் நமக்கு வாங்குறது கிடைக்கலாம். அதை யூஸ் பண்றது தயாரா இருக்கணும். பிறகு என்ன நடக்கலாம்? இட் பவுன்ஸ் பேக் டு 22,000 slowly, likely to bounce back. ஸோ அதனால நமக்கு ஒரு 2,000 பாயிண்ட் வரைக்கும் பை பண்றது காசு வச்சு. இப்போ எல்லாமே கையில கொஞ்சம் குட் மார்னிங் மிஸ்டர், கையில காசு வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடம் வரும்போதெல்லாம் கம்பெனி எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே எந்தெந்த கம்பெனி வாங்கலாம்ன்றதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இங்க வரும்போது பார்ட் 1, பார்ட் 2 பை, ஜஸ்ட் லீவ் இட். மேட்டர் ஆஃப் 1 or 2, 3 months என்ன ஆயிடும்? கம் பேக், கிவ் யூ 10%, 15%, சம்டைம் 20% ரிட்டர்ன் ஆல்சோ. ஓகே, தட் இஸ் தி ஜெனரல் வியூ. நம்ம க்ளோஸ் ஆன லெவல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு ட்ரேடுக்குள்ள போகலாம். இன்னைக்கு எங்க போய் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ண கமிங் டவுன். ஓகே, இன்னையோட வியாபாரம் அப்படின்றது
இன்னைக்கு அது முக்கியமான இடத்துல இருந்தா பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். எஸ் டெஃபினெட்லி நம்ம we are going to be a seller on all the race. So we are planning to go short when it comes to 22,000. We'll sell it off. Sell at 22,000. 117. Keep the stop loss. மேல நம்ம 50 பாயிண்ட்லாம் வைக்கணும். இப்ப இன்னைக்கு ஏன்னா வாலட்டாலிட்டி வந்து நமக்கு சின்ன மூவ் கொடுத்தா கூட 100 பாயிண்ட் கிடைக்குது பாருங்க இல்லையா? அதனால 22,167. ஓகே டார்கெட் நான் 75 பாயிண்ட் வைக்கிறேன். தட் 1.5 டைம்ஸ். ஓகே ஸோ 22,042. நம்ம இதை டார்கெட்டா வச்சு செல்லுக்கான ஒரு வாய்ப்பை. சரி இந்த டிராவல் எப்படி இருக்கு? ஏன்னா கீழே வந்து ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான இடம் இல்லையா? அது பவுன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கானா? எஸ். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு மேல ஷார்ட் போறோம் அப்படின்னு சொன்னா இந்த 117ல ஷார்ட் போறோம்னு சொன்னா இந்த டிராவல கேப்சர் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கலாம். டிராவல் இது ஒன்லி ரிஸ்க் டேக்கர்ஸ். அந்த டிராவல்லாம் ரிஸ்க் டேக்கர்ஸ் தான் எடுப்பாங்க ரைட்டா? பொறுமையா வந்தா பண்ணிக்கலாம் ஒரே ட்ரேடு. ஓகே இந்த டிராவலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன்னு பிரேக் அவுட். we look for a breakout high above 22,050 and the stop loss அதே 50. ஆக்சுவலி டிராவல் எவ்வளவு கேப்சர் பண்ணோம்? 67 பாயிண்ட் கேப்சர். we'll keep a stop loss 40 points and the target is 22,000 onwards. Okay, this is one way of looking at it. இன்னொன்று என்ன பண்ணலாம்? இது ஏறினதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் இறங்கிட்டு தான் அப்புறம் ஏற ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே if it is a lucky day for you, maybe you can give another deep dip. இந்த மாதிரி ஒரு டீப் டிப் கிடைச்சது அப்படின்னா you'll capture again 21,932. So 40 points நம்ம வைக்கலாம். 21,892. ஸோ இதுக்கு 80 பாயிண்ட் வச்சா நம்ம பழைய ஜோனுக்கே போயிடுமா அப்படின்னா எஸ். இது தாராளமா 80 பாயிண்ட் வைக்கலாம். So I'm keeping a target 22,000. Yeah, 932. 80 பாயிண்ட் வைக்கலாம். 22,000. ஸோ 2:1 கூட இங்க வச்சு நம்ம இதை பண்ணலாம். On the dip we'll buy, breakout we buy, but primarily we are seller at this place. So this selling is very important, and this buying also you can take the breakout only for the people order busல ஏறுறது இல்லையா? அது எல்லாராலும் பண்ண முடியாது. அந்த ரிஸ்க்கும் பார்த்துக்கணும். போயிடுச்சு கொஞ்சம் கீழே வந்துச்சு சார் ஹார்ட் வலிக்குது அதெல்லாம் பண்ணக்கூடாது நமக்கு இல்லையா? So we'll have to wait for only the right place to buy, right place to sell. So this is the plan for the day Nifty. அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த இடம் வரும்போது you can take the options. So currently 935.
ஒரு 70-80 பாயிண்ட் மேல ஏறி வந்தது அப்படின்னு சொன்னா 21,000 நம்ம 100 கூட யோசிக்கலாம். 100 20,100 here we can buy 100. 150 கூட லிக்விடா தான் எடுத்துக்கலாம். we'll take 150. Stop loss 30 points and target will have 60 points. ஓகே, சோ இந்த புட்டை எடுக்கலாம். சோ கால் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஹேண்டில் த கால் ஆப்ஷன். ஸோ கால்ல இந்த பிரேக் அவுட்டையும் இந்த பையும் கூட நம்ம யோசிக்கலாம். and think about 21,900 call. $21,900. இன்னைக்கு மட்டும் நம்ம இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். நாளையில இருந்து அடுத்த வாரம் மாறிக்கலாம். ஆக்சுவலி நிப்டியோட ஃபியூச்சர்ஸ் பிஹேவியரை கம்பேர் பண்ணும்போது இதுல பிரேக் அவுட் வில் பிளான். கரண்ட்லி இட் இஸ் ட்ரேடிங் அட் 158 159 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இட் ஹாஸ் டு பிரேக் 196. இதுல 196ல பிரேக் அவுட் பை யோசிக்கலாம். By 21,900. Oh, 200 plus 170. And target. Okay, target, you will have to be a little careful. டார்கெட் நான் 250 போடுறேன். 4450 இந்த ரேஞ்சில் வரும்போது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த ஏரியால வந்தா கொஞ்சம் அது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரகிளிங் ஏரியா. நம்ம புட்டு வாங்குறதுக்கு யோசிக்கிறோம், ரைட்டா? இது வந்து புட்டு வாங்குறதுக்கான ஒரு இடம். அதனால இது எக்ஸிட் பண்றதுக்கான இடமாவும் பார்த்து. ஓகே, நிஃப்டி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். So quickly we'll go to the Bank Nifty. I'm coming to Bank Nifty. Bank Nifty பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கணும். ஒரு பிரேக் அவுட் பை பார்த்தோம். பிரேக் அவுட் பை நடக்கல.
So we are looking for dip to buy 4870. இந்த டிப்ல தான் நம்ம ட்ரை பண்றதுக்கான ஒரு பிளான் போடணும். டிப் வந்துச்சு. டிப் என்னோட ஹோல்ட் பண்ணலாம். என்னோட ஹோல்ட் பண்ணலாம். இது மாதிரி இதுதான் நீங்க யோசிக்கணும். சார் என்ட்ரி கொடுத்தாச்சு. Then 10 minutes, 15 minutes not doing well, you can exit. So this is one important thing. நம்மளுடைய அனாலிசிஸ்ல நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதும் ஃபேவரா 10 நிமிஷம் அதுக்கப்புறம் நாட் மூவிங் மச் அப்படின்னா யூ கேன் எக்ஸிட். தட் இஸ் ஒன் குட் எக்ஸாம்பிள். சரி. ஸோ திஸ் வாட் ஃப்ரைடே ஹேப்பன். இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். going to remove everything. So we'll have fresh look. Fresh. ஸோ என்னோட வாய்ப்புல பார்க்கலாம். பொதுவா இதுவும் கூட பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு இடத்துல தான் இருக்கு இன்னைக்கு. இந்த டிப் அப்படின்றது நெஃப்டி பொறுத்த வரைக்கும் டிப் ஆகி பவுன்ஸ் ஆச்சு. இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கும். ஸோ எவ்ரி ரைஸ் இஸ் ஃபார் செல்லிங். எவ்ரி ரைஸ் இஸ் ஃபார் செல்லிங். We will sell at 47,600. 7,600, stop loss 47,700, and the target is 47,400. 2:20 வச்சுக்கலாம். Okay, so this is first opportunity. அதே மாதிரி இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? We can take options. Okay, so ஒரு 200 பாயிண்ட் ஓடிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? 47,500 புட் எடுக்கலாம். We will plan. We will buy 47,500 put. Stop loss 60 பாயிண்ட் போடுறேன். And for the target, I'm keeping only 100 points. ஓகே, இங்க வரும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி இதனுடைய டிராவல் நிஃப்டி ஒட்டி தான் இருக்கு. இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த டிராவலை கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி டிப்லையும் நாங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். Get a dip. We will catch it up at 47,300. Buy on dip at 47,300 and we will stop loss 47,200 from the target 47,500. ஓகே, ஸோ இந்த டிப்ல பை பண்ணலாம், இங்க செல் பண்ணலாம். இது ரெண்டு தான் நம்ம இதுல யோசிக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த டிப்ல கால் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். ஈவன் யூ கேன் ட்ரை 47,000 கூட ட்ரை பண்ணலாம். பை 47,000 60. இங்க டார்கெட் 120 பாயிண்ட்ஸ் வைக்கும். 2:1. You expect to travel a little longer. இந்த பிரேக் பண்ணும்போது ஏதாவது வேலை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது கேப் எவ்வளவு வருது நமக்கு? அரௌண்ட் 120 பாயிண்ட்ஸ் தான் வருது. 120 பாயிண்ட்ஸ் ஷார்ட்டான ஒரு பாயிண்ட் நமக்கு.
120, 130 பாயிண்ட்ஸ்ன்றது நமக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். அதனால நான் எதுவும் பிரேக் அவுட் யோசிக்கல. ஒரு ஐடியாவை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது கிளியர் பண்ணி தான் இது மேலே போகணும். இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பிரேக் அவுட் அப்படின்றது இட் இஸ் யுவர் கால். மொத்தமே நமக்கு அதில் கேப்சர் பண்றதுக்கு வாய்ப்பு 110 பாயிண்ட் தான் இருக்கு. அப்போ எவ்வளவு ஸ்டாப் லாஸ் போடுறது, எவ்வளவு டார்கெட் போடுறதுன்னா ரெண்டுமே 1:1 வருது. 1:1 ட்ரேட் இப்போதைக்கு எடுக்கலாம். தட் இஸ் அ வெரி அக்ரெசிவ் ட்ரேட். ஐ எம் லுக்கிங் அட் ஒன்லி தி ஆப்பர்ச்சுனிட்டி. லிட்டில் ஓவர் 1.5 டைம்ஸ் இருந்தா எடுக்கலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்றதே நம்ம மைண்ட்ல வச்சு. ஓகே, ஸோ இன்னையோட ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் த டிப் வி பை 47,300 அண்ட் வி செல் அட் 47,600. அதான் நம்முடைய பிளான். அதே மாதிரி நிப்டில மட்டும் கொஞ்சம் கேப் நல்லா இருக்குது. ஸோ த டிராவல் இஸ் 60 பாயிண்ட்ஸ் 67 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். அபவுட் 2250 அட் பை ஆன் டிப் அட் 21,932, செல் அட் 22,117. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், காலும் கொடுத்தோம். I hope you are following the rules. And I wish you all the best for the week. We'll meet tomorrow by 11 o'clock. Thank you, everybody. Bye bye.